Don't worry, wait a minute. மிஸ்டர் சந்தானம், இந்த கல்யாணத்துக்கு நீங்க சாட்சி கையெழுத்து போட்டிருக்கீங்களே? ஆமா, நீங்க எப்படி, எதனால? இவர் ஆனர், செல்லப்பன் சிறுபிள்ளையா இருந்த போதே நாகப்பனால் விரட்டியடிக்கப்பட்டு என் வீட்டிலேயே வளர்ந்தவர். அவன் ஒரு ரஷ்ய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வந்ததும் அதையே காரணமாக காட்டி அவனுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்று சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து அவர் ரஷ்ய நாட்டிலிருந்து வந்ததும் அவருடைய பாதுகாப்புக்காக இந்திய சட்டப்படி நான் தான் உடனிருந்து அவர்களுக்கு பதிவு திருமணம் செய்து வைத்தேன். மிஸ்டர் ராஜேந்திரன், அவள் பத்தினிதாங்கிறத இப்போவாவது ஒப்புக்கொள்றீங்களா? அவள் பத்னியாகவே இருந்து விட்டு போகட்டும். மிஸ்டர் ராஜேந்திரன், நோ நோ, இருந்து விட்டு போகட்டும், வந்து விட்டு போகட்டும், இதெல்லாம் கோர்ட்ல பேசுற முறை இல்லையே. ஐ எம் வெரி சாரி. இந்திய சட்டப்படி அவளுக்கு கல்யாணமான 1 மாதத்திற்கு பிறகுதான் அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அது சம்பந்தப்பட்ட எல்லா ரெக்கார்டுகளும் இங்க கிளியரா இருக்கு. இப்ப சொல்லுங்க, அவள் பத்தினிதான், அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு செல்லப்பன் தான் தகப்பன். இத நீங்க ஒப்புக்கொள்றீங்களா இல்லையா? சே எஸ் ஆர் நோ. ஒப்புக்கொள்றோம். இவரான என்ன காரணத்துக்காக நான் வழக்காட முன்வந்தேனோ அந்த நிறைவேறி போச்சு. அவங்க தகப்பனாரும் இல்ல, ஏதோ அவங்க பக்கம் தான் அழுத்தமான பாயிண்ட் இருக்கிறதாக பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட் என்னங்கிறதையும் பார்க்காம நான் விட போறதில்லை. அது சம்பந்தமா மிஸ்டர் நாகப்பனை கூண்டுல ஏற்றி 4 கேள்விகள் கேட்க நீங்க அனுமதி கொடுக்கணும். பிளீஸ் ப்ரொசீட். மிஸ்டர் நாகப்பன், இதோ இந்த உயிரில இருக்கிற இந்த வாசகத்தை மட்டும் தயவு செய்து படிங்க. எனது மூத்த மகன் நாகப்பன் விரும்புவரை இளைய மகன் செல்லப்பனுக்கு கொடுத்தால் போதுமானது. இதுக்கு நீங்க என்ன விளக்கம் கொடுக்கறீங்க? நான் விரும்புறதை என் தம்பிக்கு கொடுக்கலாம். நீங்க விரும்பாதது இல்லைன்னு சொல்லலாம். சொல்லலாம் என்ன, சொல்லி பல நாளாச்சு. வெரி குட். மிஸ்டர் நாகப்பன், உங்க சொத்துக்கள்ல நீங்க உங்க பங்களா விரும்புறீங்களா? விரும்புறேன். காபி, டீ, எஸ்டேட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விரும்புறீங்களா? விரும்புறேன். வீட்டுல தங்க நகை, வெள்ளி பாத்திரம், வைர நகை எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் விரும்புறீங்களா? என்ன சார் கேள்வி இது? நான் யூஸ் பண்ற கார்ல இருந்து இப்ப போட்டுக்கிற கோட் வரைக்கும் விரும்புறேன். இந்த உயிர் இருக்கிற வாசகத்தை இன்னொரு தரம் படிங்க. எனது மூத்த மகன் நாகப்பன் விரும்புவதை இளைய மகன் செல்லப்பனுக்கு கொடுத்தால் போதுமானது. அப்போ நீங்க உங்க சொத்துக்கள் அத்தனை விரும்புறீங்க? விரும்புறேன். மிஸ்டர் நாகப்பன், நீங்கள் விரும்பும் சொத்துக்கள் அத்தனையும் உங்கள் தம்பி செல்லப்பனுக்கு கொடுத்து தீர வேண்டும் என்பதுதான் உங்கள் தகப்பனாருடைய உயில். இதற்கு வேறு அர்த்தமே கிடையாது. There you are, Mr. சந்தானம். என்னுடைய அனுபவத்தில் இந்த வழக்கு மிக விசித்திரமான விஷயங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்த வழக்கின் வாதி பிரதிவாதிகளாக இருக்கும் செல்லப்பன் நாகப்பன் சகோதரர்களின் தந்தையாகிய காலம் சென்ற வீரப்பனின் உயில்படி சகல சொத்துக்களும் தனக்குத்தான் சேரும் என்று நாகப்பன் சொல்கிறார். ஆனால் நாகப்பன் விரும்புவதை செல்லப்பனுக்கு கொடுத்தால் போதும் என்று உயிலில் எழுதப்பட்டிருக்கிறது. நாகப்பனோ சகல சொத்துக்களையும் தான் விரும்புவதாக கூறுகிறார். உயிலின் வாசகப்படி நாகப்பன் விரும்புவதாக ஒப்புக்கொண்ட சகல சொத்துக்களையும் செல்லப்பனுக்கு கொடுத்து தீர வேண்டும் என்று செல்லப்பனுடைய வக்கீல் வாதாடுகிறார். அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு நாகப்பன் விரும்புவதாக கூறும் சகல சொத்துக்களையும் உடனடியாக செல்லப்பனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறுகிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன். உங்க நாட்டையும் உங்க நாட்டு மக்களையும் உங்க பண்பாடுகளையும் நான் எப்படி மதிக்கிறேனோ அதே போல எங்க நாட்டையும் எங்க நாட்டு மக்களையும் எங்க பண்பாடுகளையும் நீங்க ஓரளவுக்காவது மதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னம்மா உங்க பண்பாடு? உழைப்புக்கு கொடுக்கும் மதிப்பை நாங்க சொத்துக்கு கொடுப்பதே இல்லை. பாட்டாளிக்கு கொடுக்கும் மரியாதை நாங்க வெறும் பணத்துக்கு கொடுப்பதே இல்லை. உலகத்திலேயே யாரை நாங்க ரொம்ப கேவலமா நினைக்கிறோம்னா உழைக்காம உட்கார்ந்தே திங்கிற ஒருத்தனைதான். அதனால என் கணவர் பாட்டாளியா இருந்து என்னை காப்பாத்துட்டோம். இந்த பணத்தை வச்சு என்னை காப்பாத்த வேணாம். இந்த சொத்து பூராவையும் திரும்ப கொண்டு போய் அவங்க அண்ணன் கிட்டயே கொடுக்க சொல்லுங்க. என் ராஜா, என் தங்கம், நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சப்போ என் குடும்பத்தை அழிக்கதான் வந்திருக்கேன்னு நான் நடுநடுங்கி போயிட்டேன்.
இப்பதான் புரியுது. எங்களுக்கு இருந்த பயத்தெல்லாம் போக்கி எங்களை நிம்மதியா வாழ வைக்க வந்து சேர்ந்திருக்கேன்னு. இத பாருங்க, முதல்ல இது கொண்டு போய் அந்த ராட்சச முகத்துல எரிஞ்சிட்டு வர சொல்லுங்க. அதோட நமக்கு இருந்த விரோதம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். நான் நிம்மதியா தூங்குவேன். ஏண்டி, நான் என்ன இப்ப வேணா நான் சொன்னேன்? செல்லப்பா கொண்டாடாத. ஆமா, நீயே கொண்டு போய் கையில கொடுத்துட்டு வா. வேண்டாங்க, தம்பி கையாலே அண்ணன் கிட்ட கொடுத்து சொல்லுங்க. நான் சொல்றதுல அர்த்தம் இருக்குமா? யார பார்த்து நடத்த கிட்டவேன்னு சொன்னாலும் அவளுடைய நல்ல மனசை அவன் புரிஞ்சுக்கணும்னா, எந்த வாயால வீட்டை விட்டு வெளியேறுன்னு சொன்னாலும் அந்த வாயால வாட்டி திரும்ப வீட்டுக்கு வரவேற்கணும்னா நீதான் கொண்டு போய் கொடுக்கணும். சரி கண்ணா, அந்த பொண்ணு தனியா போறா, நீயும் ராதாவும் தொடங்கி போயிட்டு வாங்க. சரி. ஐயோ, நீங்க என்னங்க அவன் அனுப்புறீங்களே? சொத்தான் திருப்பி கொடுக்க போறா, விவகாரம் ஒண்ணுமே வராது. ஐயோ, நாகப்பனை இவனும் நேருக்கு நேரம் சந்திச்சுட்டாங்கன்னா பயமா இருந்தா நீயும் போயிட்டு வா. அண்ணா, நீயும் போறியா? நீங்களும்? சரி பாபா. நாட்டு சுந்தரியே, சொந்த நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வந்து சொந்த சகோதரர்களை பிரித்து சொத்தை அபகரித்துக் கொண்டு சொல்லாமல் ஓட வந்த தூதுக்காரியே, நீங்க தவறா நினைக்கிறீங்க. நான் தாழ்மையோட சொல்றேன். சோவியத் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் சில 100 மைல்கள் தான் வித்தியாசம். ஆனா உங்க நினைப்புக்கும் என் நினைவுக்கும் லட்சக்கணக்கான மைல்கள் வித்தியாசம். இது கோடிக்கணக்கான முறை உங்களுக்கு எடுத்து சொன்னாலும் உங்களை உணர வைக்க முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டுதான் உங்களிடமிருந்து சட்டப்பூர்வமா எங்களுக்கு கிடைச்ச சொத்துக்களை உங்களுக்கே திருப்பி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஏடி, நீ பிச்சை கொடுத்து நான் வாங்கணுமா? நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நாகப்பனுக்கு கொடுத்துத்தான் பழக்கம். அவன் யாருகிட்டையும் வாங்குறது கிடையாது, இனிமே வாங்கவும் மாட்டான். ஆனா இன்னைக்கு உங்கிட்ட ஒன்னே ஒண்ணு கை நீட்டி வாங்க நினைக்கிறேன். என்னங்க? உன் உயிரை. ஆமாண்டி, உன்னை வச்சுதானே அந்த பயிலங்க விளையாடாங்க என்கிட்ட. உன்னோட வாழறதுல என் தம்பிக்கு இன்பம், உன்னை சுட்டு பொசுக்கிறதுல தாண்டி எனக்கு இன்பம். என்ன 6 ரவுண்டு சுட்டு இருக்கிறேன், நீ சாகலையா? அவ என்னைக்குமே சாக மாட்டா. இப்ப நீயா பேசின? இப்ப பேசினது மட்டுமல்ல, ஈவிரக்கம் இல்லாத உங்க இதயத்துல எழுந்த கொலை எண்ணத்துக்கு இந்த எந்திரமும் துணை செய்ய கூடாதுன்னு நினைச்சு நீங்க போட்டு வச்சிருந்த நிஜ குண்டுகளை தூக்கி எறிஞ்சிட்டு பொய் குண்டுகளை போட்டு வச்சவள நான் தான். நீதானா? அது மட்டுமல்லடி, இவளுக்கு முன்னாடி முதல்ல என் கையால சாக போறவளும் நீதானே. வேண்டாங்க, விட்டுருங்க. நீ போடி, விட்டுருங்க. வேண்டாங்க, நீ போடி, நீ போ. நீ என்ன இவளை காப்பாத்துறது? அடுத்த கண சாக போறவ நீ. நீங்க போகாதீங்க. ஏய், நீ போறியா இல்லையா? என்ன கொண்டுடுங்களே. உன்னையும் கொலை தாண்டி போறேன். இவரை இழுத்துட்டு போறான். உன்னை என் கையால கொண்டு இந்த இடத்துல போட்டேன்னா அந்த பயலுங்க வந்து நீ பெரிய தியாகி ஆயிட்டேன்னு உன்னுடைய புறத்தை தூக்கி வச்சுட்டு ஊர்வலம் விடுவாங்கடி. இந்த ஏற்காட்டிலேயே உயரமான மர உச்சியில் இருந்து உன்னை தலகுப்புற கீழே தள்ளிவிட்டு உன்னுடைய ஒரு எலும்பு கூட அந்த பயலுக கைக்கு கிடைக்காம பண்றேன். ராதா, அவன் இந்த பெண்ணை பய உச்சம் தள்ளிவிட போறான். இந்த நிலைமை நான் பொறுமையா இருக்கத்தான் வருவா. இந்த நிலைமையில அந்த பொண்ணு உங்களால காப்பாற்றவே முடியாது. முடியாது. அங்க பாருங்க, அது பாருங்க. பாத்தீங்களா, நாகப்பனுடைய பட்டாளமே அங்க போகுது. அவங்க உங்களை பார்த்தா உயிரோட விடுவாங்களா? இந்த நேரத்துல என் உயிரை பத்தி கவலை இல்லை. கவலைப்படுது. என் சொல்ல கேட்காம போனா என்ன மறந்துட்டு தான் போகணும்.
ஐயோ ராதா, இந்த நேரத்துல உயிரை வாங்குறியே, எனக்கு உங்க ஆகாதாதா? என்ன ஆனாலும் சரி, நீங்க போகக்கூடாது. நான் சொல்றது கேளு ராதா. நான் கேட்க மாட்டேன். அவளை எங்கடா எடுத்துட்டு போறா? மலை உச்சம் தலைகுப்புற தள்ளிவரத்துக்கு அவளை எடுத்துட்டு போறானே. ஏண்டா, அது தெரிஞ்சிருந்தோம் வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கியா நீ? அண்ணி, நான் யாரையாவது கை நீட்டி அடிச்சா இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சத்தியம் வாங்கிட்டு இருக்கான். அந்த சத்தியத்தை இப்ப கவனப்படுத்தி என்ன போக விடாம குறுக்க நிறுத்திட்டாளே. அடி பாவி, அவனை புறமைசாரி ஆக்க சொன்னா இப்படி பேடி ஆக்கி நிறுத்தி வச்சிருக்கிறியடி. டே கண்ணா, அதுக்கே வேண்டிய நேரத்துல அடிச்சுதாண்டா தீரணும். அந்த பொண்ணோட உயிர் போனா நாம பிறந்த இந்த நாட்டு மண்ணோட மானமே போயிடுண்டா. போடா, அந்த பொண்ணை உயிரோட கொண்டு வா. அது உன்னால முடியல, அந்த இடத்துல உன் உயிரையும் விட்டுடுறா. போடா. இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு தானடி வந்த, இந்த மண்ணிலேயே உனக்கு சாகு. சாவி அந்த ரெண்டு பயிரில் அடிச்சு நூறுக்கங்கடா. திண்டிவனம் நம்ம பெரியவே சின்னவே அதே தொப்பி போட்ட பசங்க அடிக்கிறாங்க. போங்க.